சின்ன வயசுலயே நரைமுடி வந்த உடனே நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நான் தயாரிக்க போகிற ஒரு ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டை அடிக்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. எப்பயுமே முடி கருகருன்னு நீளமாக அடர்த்தியாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் போகிற ஆயில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. செம்பருத்தி இலையை அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரியும். ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். முடி நல்லா ஷைனிங்காக பட்டு மாதிரி மாறிடுங்க. எவ்வளோ கொரகொரன்னு முடி இருந்தாலுமே அது சூப்பராக நல்லா ஷைனிங்காக இப்படி மிருதுவாக ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஒரு செம்பருத்தி இலை. இப்போது ஒரு 10-12 செம்பருத்தி இலையை எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் 50 ml தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கு உண்டான அளவுகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவுகளை அப்படியே ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம எள்ளு 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். கருப்பு எள்ளு தான் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. எள்ளும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை நல்லா எப்பயுமே கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு எள்ளு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. எள்ளில் தான் நல்லெண்ணெய் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்லங்க. நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு குளிர்ச்சியோ நம்மளுடைய பாடிக்கு, அதே மாதிரி இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எள்ளும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். அடுத்து வெந்தயமும் நம்மளுடைய பாடியை கூலாக வச்சுக்கும். செம்பருத்தியும் நம்மளுடைய பாடியை கூலாக வச்சுக்கும். சளி பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்புக்குள்ளார நல்லா இறங்கும்போது சூடெல்லாம் தணிஞ்சு உங்களுக்கு ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். புது புது முடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதேமாரி உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. அடுத்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடிகளை எப்பயுமே கருமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே இதை சேர்த்துக்கலாம். தோல்லையும் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் நான் தோலை எடுக்காமல் முழுசாகவே வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி. சின்ன வெங்காயத்தோட ஜூஸு இல்லை பெரிய வெங்காயத்தோட ஜூஸை எடுத்து டைரெக்டாக ஹேர்லையும் அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேரை நல்லா கருகருன்னு வச்சுக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை முடிக்கு பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் டேமேஜ்கள் எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு முடி எப்பயுமே நல்லா ஒரு செழிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த செம்பருத்தி இலை, வெங்காயம், எள்ளு, வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே முடி நல்லா வளர்க்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் 50 ml கடுகு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெய் இன்னுமே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கடுகு நம்மளுடைய ஹேரை நல்லா கருகருன்னு மாற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சுற்றி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இப்போது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி நான் ஒரு அரை அரைச்சிட்டேன். மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஆயில் ஃபுல்லாயுமே அதில் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னுமே ஒரு மிக்சியில் வச்சு சுற்றிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுலேருந்து ஆயில் வடிகட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். ஓகேவா? நம்ம நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்தி அழுத்தி எடுக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் ஆயில் கிடைக்குங்க. இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்க்குறதுக்கும், முடியை
எப்பயுமே கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நரைமுடி வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதில் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கப்படுத்தி நீங்கள் விட்டுடுங்க. நான் எண்ணெய் வைக்க மாட்டேன் அப்படிலாம் குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு இதை யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி நல்லா நீளமாக கருகருன்னு அடர்த்தியாக வளரும். பாருங்கள், நல்லா அழுத்த உங்களுக்கு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஆயில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆயிலை நல்லா செய்துட்டு இது நல்லா வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இல்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஓகேவா, அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வெயில் காலம் அப்படின்னா நல்லா வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே எண்ணெய் சிக்குவாடை வராமல் நல்லாயிருக்கும். ஓகேவா, நம்மளுடைய பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 100% எப்பயுமே கிடைக்குங்க. பக்காவான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். முடி பிரச்சனைகள், முடியில் எந்தவித ஒரு டேமேஜ் இருந்தாலும் இந்த ஒரு ஹேர் டை ஆயில் சரி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சில்வர் பவுலில் எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் இந்த ஹேர் டை ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. அப்படியே தடவுறதை விட இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலை டபுள் பாயில் மெத்தடில் நம்ம தடவும் போது உங்களுக்கு நல்லா ஹேர் growth பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கேல்ப் எல்லாம் அந்த சூட்டில் நல்லா ஆக்டிவேட் ஆகி முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். சொட்டத்தலையில் கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூடாக லைட்டாக வெதுன்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடான போதும். ரொம்ப கொதிக்க தலையில் வச்சிடாதீங்க. லைட்டாக சூடாக ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த முன் நெத்தியிலலாம் சொட்டத்தலை இருக்கும் பாருங்க, முடி இல்லாமல், அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயிலில் பயன்படுத்தினா புது முடிகள் வளர்றதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஹேர்லையும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு பூரா அப்படியே வச்சுருந்துட்டு மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் நைட்டு பூரா வைக்க முடியாது அப்படின்றவங்க குளிக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி முடியை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு உங்களுக்கு தெரியல கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஹெர்பல் ஷாம்பையே நீங்கள் அப்படி மைல்டு ஷாம்பாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம முடியை எப்பயுமே நல்லா கருகருன்னு வச்சுக்கலாங்க. நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.